எபிரியர் 12:1 சொல்கிறது, மேகம் போன்ற திரளான சாட்சி நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது. இந்த உலகத்தில் வருகிற காரியங்களையும், இந்த உலகத்தில் வருகிற போராட்டங்களையும், இந்த உலகத்தில் வருகிற துர்ச்செய்திகளையும், இந்த உலகத்தில் வருகிற பாவங்களையும், இந்த உலகத்தில் உண்டான யாவையும் நீ ஒதுக்கி தள்ளி விட்டுட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீ பொறுமையோடு ஓடு, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் அப்படிங்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பொறுமையோடு ஓடக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் என்ன சொல்றாரு, நீ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உனக்கு இருக்கிறது. இந்த சாட்சிகள் உனக்கு இருக்கும்போது, இந்த திரளான சாட்சிகளை பார்த்து நீ ஓடிக்கொண்டு இருக்கும்போது, இந்த உலகத்திலிருந்து ஒரு சில காரியங்கள் உன்னை தேடி வரும். உலகத்திலிருந்து சில போராட்டங்கள், சில பாவங்கள், சில முறுமுறுப்புகள், உலகத்துக்கு உண்டான காரியங்கள் உன்னை தேடி வரும். தேடி வரும்போது அதை நீ எடுத்துக்கொள்ளாதே, அதை பற்றி கொள்ளாதே, அதை நீ உதறி தள்ளிவிடு என்று அவர் சொல்கிறார். எபிரியர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட. கவனிங்க, ஏன் நமக்கு போராட்டம் வருகிறது? ஏன் தப்பு செய்யாம தப்பு செஞ்சேன்னு வருது? ஏன் சிக்கல் வருது? ஏன் நெருக்க வருது? ஏன் கடன் பிரச்சனை வருது? ஏன் துர் ஆலோசனை வருது? கர்த்தர் சொல்ற காரியத்தை நல்லா கவனிங்க. உன் கண்ணு முன்னாலே மேகம் போன்ற திரளான சாட்சிகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் வருகிற காரியங்களை உதறி தள்ளி விட்டுட்டு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவைக்கணும், விசுவாசத்தை முடிக்கிறமாய அந்த தகப்பன் இயேசுவை மாத்திரம் பார்த்து, அவரை மாத்திரம் நோக்கி, அவரை மாத்திரம் நினைத்து, அவரை மாத்திரம் சிந்தித்து, அவர் பின்னாலேயே நீங்கள் ஓடும்போது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஏன் நம்மளுக்கு பிரச்சனைகள் வருகிறது? ஏன் வேதனைகள் வருகிறது? ஏன் உலகப்புறமான துக்கங்கள் துயரங்கள் வருகிறது என்று கேட்டால், நாம் பிதாவினிடத்தில் வருகிற காரியத்தை எடுத்துக்கொள்ளாமல் உலகத்திலிருந்து வருகிற காரியங்களை எடுத்துக்கொள்கிறோம். கவனிங்க எல்லாரும், தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது, பிசாசு மூலமா உலகத்திலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது. உங்க கண்ணு முன்னால 2 காரியங்கள் வருகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது, பிசாசிலிருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது. இந்த 2 காரியத்தை நீங்க பார்க்குறீங்க. ஆனா நம்ம ஆட்கள் என்ன பண்றாங்க? இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, இதுல கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க. 2 என்ன செய்யுது? போராடுது. ரோமரில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியும் உலகத்தின் ஆவியும் பிசாசின் ஆவியும் ஒன்றோடு ஒன்று போராடி கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அநேகர் உள்ளத்தில் இப்படித்தான் ஓடிக்கொண்டு இருக்கிறது. நினைத்த காரியம் நடக்கவில்லை, பிரச்சனை மாறல, நெருக்கம். ஏன்? கர்த்தர் கொடுத்ததை அதை மட்டும் தான் எடுக்கணும். நம்ம எதை எடுக்கிறோம்? தேவத்திலிருந்து வந்த காரியம் என்ன, உலகத்திலிருந்து வந்த காரியம் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சு தேவனிலிருந்து வந்த காரியத்தை மாத்திரம் தான் நீங்க எடுக்க வேண்டுமே தவிர உலகத்திலிருந்து வந்த காரியத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வாசிங்க 1 யோவான் 2:16. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. நல்லா கவனிங்க, பிதாவினால் உண்டானவைகள் இருக்கிறது, பிதாவால் உண்டானவைகள் அல்ல. அப்படின்னா பிதாவால் உண்டாகாத காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் உண்டான காரியம் ஒரு பக்கம் இருக்கு, உலகத்திலிருந்து பிசாசு மூலமும் உண்டான ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் சில போராட்டங்கள் வருவதற்குண்டான காரணம், நீங்கள் ஜெபிக்கிற ஆளாகவும் இருக்கீங்க, இதில் ஒரு கால் அதில் ஒரு கால் அப்படி வைக்கிறதுனால நான் வெற்றிக்குள்ளே போக முடியல, விடுதலைக்குள்ளே போக முடியல, சுகத்துக்குள்ளே போக முடியல, உயர்வுக்குள்ளே போக முடியல, மேன்மைக்குள்ளே போக முடியல. அதனால தான் பிரச்சனை. திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உண்டானவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, பிதாவினால் உண்டானவைகள் இருக்கிறது, பிசாசு மூலமா உலகத்தில் உண்டானவைகள் இருக்கிறது. எதை எடுத்துக் கொள்ளுகிறீர்களோ அது உங்க வாழ்க்கையில் நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அப்படின்னா நல்ல காரியம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனுடைய நடவாதே, அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாக்கு என்ன செய்வாய்? கண்ணியை வர வைப்பாய். ஏன் கண்ணியை வர வைப்பாய்ன்னு சொல்லப்பட்டிருக்கு.
இது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ பாவம் பண்ண, நீ தப்பு பண்ண, வேசித்தனம் பாவம் பண்ண, அந்த பாவம் பண்ண, இந்த பாவம் பண்ண, அதனால் உனக்கு பாடு, அதனால் உனக்கு பிரச்சனை அப்படின்னு வேதம் சொல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி பிரச்சனை வருது, எப்படி கண்ணி வருது அப்படின்னு கேட்டால், நீ கோபக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற, நீ கோபக்காரனுக்கு தோழன் ஆகிற. மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 22:33 இருக்குது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாதே, உக்கிரமுள்ள மனசு நடவாதே, அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன்னுடைய இருதயத்துக்கு, உன்னுடைய ஆத்மாவுக்கு, உன்னுடைய ஆவிக்கு நீ பிரச்சனையை கொண்டு வர்ற, கண்ணியை கொண்டு வர்ற, நெருக்கத்தை கொண்டு வர்ற, கவலையை கொண்டு வர்ற, துக்கத்தை கொண்டு வர்ற. பழக்க வழக்கத்தின் மூலமாக வருகிற பாடுகள், நண்பர்கள் மூலமாக வருகிற பாடுகள். கவனமாக இருக்கணும். நீங்கள் எப்படி பாடு வருது, எப்படி பிரச்சனை வருது, நீங்கள் பழகிறாள் எப்படிப்பட்ட ஆள், நீங்கள் பேசுகிறாள் எப்படிப்பட்ட ஆள், உன் நண்பர்கள் எப்படிப்பட்டவளாக இருக்கிறாங்க, நீங்கள் பழகிறாள் எப்படிப்பட்ட ஆளாக இருக்கா, பார்த்து பழகுங்க. அப்படி பழகிறனால உங்களுக்கு வருகிற பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணி. வேதம் சொல்லிக்கிறது, உக்கிரமுள்ள மனுஷனோட என்ன செய்யாத, நடவாதே. உக்கிரமுள்ள மனுஷன் நடவாதே. அப்படி நடந்தால் அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொண்டு. வாசிக்க பார்ப்போம். கோபக்காரனுக்கு தோழனாகாதே, கோபக்காரனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாத, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே, குடும்பக்காரனுக்கு, அநியாயக்காரனுக்கு, அட்டூழியக்காரனுக்கு கூட நடக்காத. அப்படி செய்தால், நீ அப்படி நடந்தேனா, நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு, அவனுடைய வழிகளையும், அவன் பாவத்தையும், அவன் துக்கத்தையும், அவன் நெருக்கத்தையும், அவன் திருட்டுத்தனத்தையும், அவன் மொள்ளமாரித்தனத்தையும், அவன் பொய் வழிகளையும் நீ கற்றுக்கொண்டு உன் ஆத்மாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். கண்ணியை வரவைப்பாய். புரியுதா? புரியல உங்களுக்கு? புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, எதிராளி எங்கிட்டு இருப்பான், எங்கே வருவான்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்பயோ ஒரு டிப்பு யார்ட்டையும் பழகிருப்போம். அந்த பழகனவன் என்ன பண்ணுவான், நம்மளுக்கு வேட்டு வைப்பான். அந்த பழகனை அந்த ஆவியோடு சேர்ந்து நம்மளுக்கு போராட்டம் வருது. புரியுதுங்களா? பழக்க வழக்கத்துக்கு மூலமாக பிரச்சனை வருதுங்க, ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக நெருக்க வருதுங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பழகிற ஆள், பேசுகிற ஆள் எப்படிப்பட்டவர்கள் என்று அறிந்து பழகுங்க, இல்லைன்னா ஒதுக்கி தள்ளிடுங்க. சண்டைக்காரண்ட குடியிருப்பதை காட்டிலும் வனாந்தரத்திலே குடியிருப்பது நலம். இந்த நாட்களில் உலகத்தினுடைய ஆலோசனைகள் நிறைய வருது. தேவ ஆலோசனை ஒன்று இருக்குது. அந்த ஆலோசனை கர்த்தர் நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் அப்படிங்கிறார். கர்த்தர் நம்மோடு பேச ரெடியாக இருக்கிறாரு, எல்லா காரியத்தையும் சொல்லித்தர ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம என்ன செய்யறதில்ல, கேட்கறது கிடையாது. அதனால தான் பழகத்தை நல்லா பழகுங்க, நல்லவனை பழகுங்க. கெட்ட ஆள்கிட்ட என்ன செய்யாதீங்க. புரணி பேசுகிறவங்க, குற்றப்படுத்துகிறவங்க, குறை சொல்கிறவங்க, அடுத்த குடும்பத்தை பற்றி பேசுகிறவங்க, இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட நீங்கள் பழகிறத என்ன செய்யுங்க, குறைச்சிருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? மேகமுண்ட திரளான சாட்சி கண்ணு முன்னால் இருக்குது. உலகத்தில் வருகிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன செய்யுங்க, உதறி தள்ளி விட்டுட்டு நியமித்திருக்க ஓட்டத்தில் ஓடுங்க. உலகத்தில் உண்டானவைகள் இருக்குது, பிதாவனத்தில் உண்டானவைகள் இருக்குது. பிதாட்ட என்ன உண்டாயிருக்கு, தேவன்ட்ட என்ன உண்டாயிருக்கு, யாரும் சொல்ல முடியுமா? பிசாசுல என்ன உண்டாயிருக்குன்னு படிச்சு கேட்டீங்களா? பிசாசுல என்ன உண்டாயிருக்கு? இது தேவனால், பிதாவினால் உண்டாக்க படலை. கேட்டீங்களே? அப்போ அவர் என்ன உண்டாக்கி இருக்கிறாரு? அன்பை உண்டாக்கி இருக்கிறாரு, சமானத்தை உண்டாக்கி இருக்கிறாரு, கிருபியை உண்டாக்கி இருக்கிறாரு, தாழ்மையை உண்டாக்கி இருக்கிறாரு, வெற்றியை உண்டாக்கி இருக்கிறாரு, விடுதலை உண்டாக்கி, சுகத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லாமே அவர் உண்டாக்கி இருக்கிறாரு. ஆனால் இதுக்கு எதிர்மாறாக அவன் உண்டாக்கி வச்சிருக்கான். ஏன்? பிரச்சனைக்குள்ளேயும் வேதனைக்குள்ளேயும் பிள்ளைகளை கொண்டு போகணும்னு சொல்லி அவன் இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவன் கொல்லவும் அழிக்கவும் திருவந்தம் வருவான், வேறு எதுக்கு வரமாட்டான். அவன் மனுஷ கொலைபாதகன். புரியுதுங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு நல்லது எது, கெட்டது எது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, பள்ளம் எது, மேடு எது அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த அறிவு ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இவன் யாருங்கிற அறிஞ்சு கொள்ள முடியும். ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்க, எந்த பிள்ளையை படிக்க வைக்கிறதுனாலும், திருமணம் முடிச்சு கொடுக்குறதாலும், ஒரு வேலைக்கு போனாலும், ஒரு தொழிலுக்கு போனாலும், ஒரு வியாபாரம் ஆரம்பித்தாலும், ஒரு ஊழியம் ஆரம்பித்தாலும், எல்லாமே ஏசப்பாட்ட கேட்டுட்டு அவர்கிட்ட பதிலை வாங்கிட்டு நீங்கள் சொல்லுங்க, செய்யுங்க. அவர்கிட்ட கேட்காம எந்த ஒரு காரியத்தை செய்யாதுங்க. இப்போ நான் அந்த ஊழியத்தில் நம்ம ஊழியை ஜெயமாக வெற்றியாக ஆண்டவர் கொண்டு போகிறாருன்னா அதுக்கு என்ன காரணம் கேட்டால், கர்த்தர் சொல்லி சொல்லி தான் செய்கிறது. கர்த்தர் சொல்லி சொல்லி தான் செய்கிறது. இந்த டிவி ஊழியமாக இருக்கட்டும், இந்த பத்திரிக்கை ஊழியமாக இருக்கட்டும், சபை ஊழியமாக இருக்கட்டும், எல்லாமே கர்த்தர்கிட்ட கேட்டு கர்த்தர்கிட்ட ரேமா வார்த்தையை வாங்கி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்றும் மாமிசத்தின் படி செய்யலாம், அவன் செய்யறேன் இவன் செய்யறேன், அவர் செஞ்சால் நம்மளும் செஞ்சிருவான், இவர் செஞ்சால் நம்மளும் செஞ்சிருவான் அப்படின்னு செய்யவே கிடையாது. அப்படி செஞ்சேன்னா தோற்று போயிருப்பேன், எந்திரிச்சிக்க முடியாது. எப்போதுமே ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் வெளிப்படுத்தினா உறுதிப்படுத்திக் கொள்வேன். பார்த்துக்கொள்ளுங்க, கர்த்தர் பேசணும். அவர் ஆலோசனை கர்த்தர் எப்படி பேசுவார்? வீட்டு அளவுக்கு மூலமாக பேசுவார். இப்போ முந்தானது நான் ஒரு வெளியூருக்கு போனேன், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நம்ம வாசம் சொன்னாங்க, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு போகாதீங்க அப்படின்னாங்க.
உடனே நம்ம 2 பிள்ளைகளும் போகாதீங்க, வேணா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, நாளை பண்ண போத்துக்கலாம் அப்படின்னாங்க. இல்லை நான் போய்த்தான் ஆவேன். 3 பேர் சொல்லியாச்சு போகாதுன்னு. மீறி போனேன். வரம் பஸ் ஏறும்போது பஸ்ஸில் கால் வச்சேன், பஸ் எடுத்துட்டா கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்து மொழி பேர்ந்து ரத்தம் வந்துருச்சு. எத்தனை பேர் சொன்னாங்க போகாதுன்னு? 3 பேர் சொன்னாங்க. நான் போவேன்ட்டு போனேன். இப்படி தான் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் சொல்கிறாருன்னா போவேன்னு சொன்னேன்ல, உன் வீட்டாள்கிட்டே சொன்னேன்ல போவேனான்ட்டு. ஏன் போனேன்? வேதனைப்படு, ரத்தத்தோட ஆஸ்பத்திரி போ, டிடி ஊசியை போடு, ஒரு 250 பீஸை கட்டு, எல்லாம் செய்யி, வீண் வம்பு. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் இப்படி தான் பேசுவார், நம்ம வீட்டாளோட பேசுவார். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது எப்படி 3 பேர் சொல்கிறாங்க, ஒரு ஆள் சொன்னா கூட பரவாயில்ல, 3 பேர். அப்போ ஒரு காரியத்தை குறித்து 3 பேர் வெளிப்படுத்தினா உறுதிப்படுத்திக்கோ அப்படிங்கிறாரு. கேட்கல, கடைசியில் மொழி. புரியுதுங்களா? இப்படி தான் வேதனை வருது, நஷ்டம் வருது. கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும்? கேட்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஊழியக்காரர்கள்லாம் யாராக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளை மூலமாக பேசுவார் ஆண்டவர், சின்ன குழந்தை மூலமாக ஆண்டவர் பேசுவார். உங்களுக்கு தெரியாது. 12 வயசில் ஏசப்பா போதிச்சாரு, பேசினார். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க கேட்டீங்கன்னா, எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யுங்க கேளுங்க. துர்ர ஆலோசனை தான் இன்றைக்கி வந்து வேதனையை கொடுக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3 வாலிபர்களுக்கு போட்டி வச்சாங்க. 1000 மீட்டர் உயரத்தில் இருக்க மலையை யார் வந்து ஏறுறாங்களோ அவங்களுக்கு பரிசு. இப்போ 3 வாலிபர்களும் நான் ஏற போகிறேன் வைக்க தயாராகிட்டாங்க. 3 வாலிபர்கள் மலை மேலே ஏறுறதுக்கு. அப்போ ஏற ரெடி ஆகிட்டாங்க. அப்போ நிறைய பேர் சொன்னாங்க, தம்பி இந்த மலை மேலே ஏற தம்பி, நிறைய மரம் செடி கொடி இருக்குது. அந்த பக்கம் அந்த சைடு மலைப்பாம்பு அடிக்கடி போய் கிராஸ் ஆகிறத நான் பார்த்துருக்குறேன். மலைப்பாம்பு வரும், கட்டூரியன் பாம்பு வரும், தேள் வரும். இதெல்லாம் வந்து ஒன்று கடித்தா செவிட்டு பாம்பு வரும், நிறைய பாம்புகள் வரும். அதனால் நீ ஏறாத, ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு பிரைஸ் கிடச்சி உனக்கு என்ன கிடைக்க போகுது, அதெல்லாம் போகாத அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லவும், இல்லை நான் போய்தான் செய்வேன்னு சொல்லி 3 பேர் என்ன செஞ்சாங்க, மலை மேலே ஏற போனாங்க. ஒருத்தர் ஏறினானா, ஏறும்போது இன்னொருத்தன் சொன்னானே, டே மலைப்பாம்பு வரும் பார்த்து ஏறுறா, தேள் வரும் பார்த்து ஏறுறா அப்படின்னு சொல்லி ஏறிட்டே போனாங்களாம். என்னடா பயன்படுத்திக்கிட்டு இருக்க, வேணாண்டா, எதுக்கடா அந்த பரிசை வாங்கிட்டு என்ன இறங்கிறேன்டா. அப்போ 100 மீட்டரில் ஏறினவன் இறங்கிட்டான். அப்புறம் இன்னொருத்தர் 200 மீட்டரில் ஏறினான். அவனும் பார்த்தான், பாத்திரா அந்த பக்கம் தான் பாம்பு வரும் அப்படின்னு கீழே இருந்து ஒருத்தன் கத்தியான். உன்னை என்ன பண்ணிட்டான், அவனும் இறங்கிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் வேகமாக ஏறி மலையில போய் உச்சியை பிடிச்சிட்டான். எல்லாம் சொன்னாங்களா, எப்பறம் இவன் ஒரு ஆள் மட்டும் மேலே ஏறினா, 2 பேர் இறங்கிட்டாங்க, பயந்தாங்களும் இறங்கிட்டாங்க, அவன் மட்டும் எப்பறம் ஏறினா, அழகாக ஏறிட்டானே, பரவாயில்லையே அப்படின்னாங்க. அதுக்கு ஒருத்தர் சொன்னானா, அவனுக்கு காது கேட்காது, அவன் செவிடு. அவனுக்கு காது கேட்காது, அவன் செவிடு, அதனால ஏறிட்டான் மேலே, பரிசு வாங்கிட்டா அப்படின்னாங்க. இது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு வேலை செய்யும்போது என்ன, அங்கே போகாத இங்கே போகாத, அவன் அப்படி இவன் இப்படி, அந்த குடும்பம் இப்படி, இந்த குடும்பம் இப்படி, அந்த வேலை இப்படி, இப்படி ஏதாவது நிறைய பேர் உன்னை சொல்லுவாங்க. அப்படி என்ன செஞ்சது, செவிட மாறிடணும். கர்த்தர் உனக்கு என்ன சொல்லியிருக்கிறார், கர்த்தர் எப்படி செய்ய சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத கேட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கிற நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் இந்த வேலைக்கு போக வேணாமா, இந்த வேலையில் என் பிள்ளைக்கு அனுப்புவா, இந்த வேலைக்காரத்தை என் மகனை அனுப்புவா, இந்த வேலைக்காரத்தை என் மகளை அனுப்புவா, இந்த காலேஜில் என் மகனை சேர்க்கவா, இந்த காலேஜில் என் மகளை சேர்க்கவா, இந்த திருமணத்துக்கு இந்த மாப்பிள்ளைக்கு என் மகளை முடிச்சு கொடுக்கலாமா, இந்த பையனுக்கு இந்த என் மகளை முடிச்சு கொடுக்கலாமா, எனக்கு ஒன்றுமே தெரியல, உங்களை நம்பி இருக்கிறேன், எனக்கு நீங்கள் பேசுங்க, இடைப்படுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இதனால கேட்டுட்டு அவர்கிட்ட நீங்கள் எந்த மனுஷத்தையும் கேட்க வேணாம். ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் சரி, ஒரு வேலையை ஆரம்பித்தாலும் சரி, வியாபாரத்தை ஆரம்பித்தாலும் சரி, அவர்கிட்ட கேளுங்க. அவர் கண்டிப்பாக அவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார், பேசுவார். பேசாமல் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார், பல வழியிலே பேசுவார். இப்போ என் முந்தானத்தை எங்கள் வீட்டில் பேசுனாங்க, 3 பேர் பேசுனாங்க, அது கர்த்தர் சொன்னது தான். நல்லது சொன்னால் ஏற்றுக்கொள்ளணும். அப்போ என்ன செய்ய, அது மீறி போகும்போது நம்மளுக்கு வேதனை வருது, இப்படி கஷ்டம் வருது. அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, ஞானசன் எடுத்துருக்கிறீங்க. ஞானசன் எடுத்துட்டாலும் நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கிறீங்க. நீங்கள் இயேசுவின் பிள்ளையாக மாறி இருக்கீங்க. அவர் உங்களுக்கு அப்பாவாக இருக்கிறார், நீங்கள் மகனாக இருக்கிறீங்க. அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவீகரித்த நாவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பொண்ணை கொடுத்து பொருளை கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுக்கல, ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறார். ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை பிள்ளையை மாற்றிருக்கிறாரு. அப்புறப்பட்ட தகப்பன் நமக்கு இருக்கிறாரு, நடத்துகிறவர் நம்ம கூட இருக்கிறாரு, போஷிக்கிறவர் நமக்கு இருக்கிறாரு, தேவைகள் சந்திக்க நமக்குள்ள இருக்கிறார். இப்போ நான் உங்களை வந்து ஒரு சில பேருக்கு வசனத்தை சொல்லுங்க, பேசுங்க சொல்லி எதுக்கு நடந்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குள்ள அந்த வார்த்தை இறங்குறத சொல்ல வைக்கிறேன், ஒரு சில சொல்ல மாட்டீங்க. ஆண்டவர் எதுக்கு ஆராதிக்கிறோம், ஆராதிக்கும் போது தடை விலகும், தடை உடையும். ஆனால் ஆராதிக்கும் போது கையை கட்டி சப்பக்கட்டின்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆராதிக்கும் போது ஒன்று உடம்பு ஆடணும், ஒன்று கை ஆடணும், ஒன்று துதிக்கணும், வாய் துதிக்கணும், கை துதிக்கணும், கால் ஆடணும்.
அதான் உண்மையான ஆராதனை. சபக்கடி உட்காந்து கையை கட்டிக்கிட்டு நீங்கள் ஆராதித்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்காது, ஒரு மகிமை இறங்காது, ஒரு பிரசனம் இறங்காது, ஒரு துதி இறங்காது, ஒரு சுகமும் இறங்காது, ஒரு கிருபை இறங்காது. கர்த்தரை ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ள விடுதலை பெற்றுக்கொண்டு தான் ஆராதிக்கிறோம், வெற்றி பெற்றுக்கொள்ள ஆராதிக்கிறோம். பவுல் சீலாவும் தூய்த்த போது சிறை கம்பி கதவுகள் உடைந்தன, பூமி அதிர்ச்சி உண்டான. அப்படிப்பட்ட 2 பேரும் ஆராதனை, விடுதலை. அதுதான் உங்களை ஆராதிக்க வைக்கிறது. அதுதான் வாயத்தர எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான்? வாயத்திறந்து கர்த்தரை துதிங்க, கர்த்தரை ஆராதிங்க. உங்களுக்கே தெரியாது, நீங்க கர்த்தரை மையப்படுத்த உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத வேண்டாத காரியங்கள் உங்களை விட்டு வெளியே இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல போகும் கர்த்தரை துதிக்கும் போது. காரணம், கர்த்தரை துதிக்கும் போது சத்ரு உங்க சார்பா வருவான், எதிராளி உங்க சார்பா வருவான். பவுல் சீலாவும் துய்த்த போது எதிராளி ஜெயிலர் அடிச்சு ரத்த வரவர அடிச்சுவேன். ஆனா இந்த அதிர்ச்சியை பார்த்த உடனே, இந்த ஆச்சரியத்தை பார்த்த உடனே அவன் காலில் வந்து விழுந்து ரத்தத்தை துடைக்கிறான், காயத்தை துடைக்கிறான். பார்த்துக்கொள்ள, எதிராளி அடிச்சவன் காலில் விழுகிறான். காரணம் என்ன? இந்த துதி ஆராதனை, இந்த அபிஷேகம் ஆராதனை. அதுக்கு தான் ஆராதிங்க சொல்றது. கர்த்தர் ஆராதிக்கும் மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் ஆராதிக்கணும். அந்த இடத்துல செல்லத்துக்கு வெளியே ஓடுறது. ஆராதிக்கும் போது செல்லத்துக்கு வெளியே ஓடாதீங்க. கையை தட்டணும் கர்த்தரை ஆராதிக்கும் போது. இருக்கை தய ஓசையோடு கர்த்தரை என்ன செய்யுங்க? துதியின் வேதம் சொல்லுது. கை தட்டுறது கிடையாது. எனக்கு வந்துன்னு மத நிற்கிறது. மத பாவி பிடிச்சி நிற்க கூடாது. தேவ பிரச்சனை உங்க மேல இறங்கணுமா, தேவ விடுதலை உங்களுக்கு இறங்கணுமா, கர்த்தரை மனதார துதிங்க. மனதார வாயை விரிவா தர நன்மையில நிரப்பேன் அப்படிங்கிறார். உன் வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடைக்கலையா, ஒண்ணுமே வரலையா, எப்ப கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். உன் பிள்ளைக்கு எப்போ கொடுக்கணும், உனக்கு எப்போ கொடுக்கணும் என்பது அவருக்கு தெரியும். உன் தலையிலிருந்து கால் வரைக்கும் எந்த உறுப்பும் பாதிக்கப்படாமல் உன்னை சுகமான வச்சிருக்கிறாரே, அதே ஒரு பெரிய ஆச்சரியம். நீங்க வெளியே போய் பாருங்க, அதாவது ஜீர்ணிக்க முடியல. அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்காங்க. கேன்சர், அநேக கேன்சர் பெருகி கொண்டு வருகிறது. கிட்னி ஃபெயிலியர் பெருகி கொண்டு வருகிறது. அதெல்லாம் கேட்கும்போது டெய்லி இந்த மாதிரி ஜெப குரூப், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் பெருகி கொண்டே வருகிறது. வாரத்துக்கு 2-3 டயாலிசிஸ் ஜெபத்துக்கு வர்றாங்க, ஜெபிக்க சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வர்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பாதுகாப்பிட்டு கொள்ளணுங்க. அதுதான் வார்த்தை. இந்த வார்த்தைங்கிறது மருந்து, வசனங்கிறது மருந்து. இந்த மருந்தாகிய இந்த வசனத்தை உங்கள் இருதய பலகையில் எழுதி வை, இருதய பலகையில் எழுதி வை, அப்பொழுது பிழைப்பாய். நீதிமொழிகள் 7 சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய வார்த்தையை நீதிமொழிகள் 7:1 வாசிக்குமா சீக்கிரம். என் மகனே, நீ என் வார்த்தைகளை காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. இந்த வார்த்தை என்ன சொல்லுது? நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, என் வார்த்தைகளை கவனி. எதை கவனிக்க சொல்றாரு? எல்லாம் சொல்லுங்க, எதை கவனிக்க சொல்றாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியத்தை கவனிக்காத, தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் கவனி. இந்த பைபிள் வார்த்தை என்ன சொல்லுது அதை மட்டும் கவனி. இந்த வார்த்தையை கவனிச்சேனா, இந்த வார்த்தை என்ன சொல்லுது தெரியுமா? வாசிங்க. என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல் காத்துக்கொள். உன் கண்ணை இமை காப்பது போல காத்து, அப்பொழுது பிழைப்பாய். பிழைக்கிறதுக்கு உண்டான வழி, வாழ்றதுக்கு உண்டான வழி, உயர்வதுக்கு உண்டான வழி, சுகமா வாழ்றதுக்கு வழி, இந்த தேவனுடைய வார்த்தையாகிய இந்த கட்டளையை, இந்த கற்பனையை, இந்த வாக்கு தத்தத்தை உன் இதயத்தில் வச்சிருக்கும் போது அந்த இருதயம் என்ன செய்யுமா, அது எல்லா பக்கம் சப்ளை பண்ணி ஓடு. ஏறுங்க, மாசமா இருக்கிறவங்க பல்லு வலி வந்தால் பல்ல பிடுங்க மாட்டாங்க. மாசமா இருக்கிறவங்க பல்லு பிடுங்கணும், பல்லு சூத்த பல்ல ஆகி போச்சு, மாசமா இருக்காங்க 7 மாசம், பல்ல பிடுங்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்ம உடம்புல இருக்கிற நரம்பு எல்லா பக்கம் ஜாயிண்ட் ஆயிருக்கு. பல்லுல இருக்கிற நரம்பு கற்பத்துக்குள்ளேயும் ஜாயிண்ட் ஆயிருக்கு, தலையில் இருக்கிற நரம்பு எல்லாம் சுற்றி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஜாயிண்டாக இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்கம்மா. மூளை, கண், பல்லு, என்ன, கை, விரல், கால், பாதம் இருக்குல்ல, கால் பாதம். இப்போ இந்த ஒரு அக்குபஞ்சர்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது தெரியுமா? அக்குபஞ்சர் என்ன தெரியுமா? ஊசி குத்தி எடுப்பாங்க. எங்கே குத்துவாங்க தெரியுமா? கால் பாதத்தில் குத்த, தலைவலிக்குன்னு சொல்லுவாங்க, பாதத்தில் குத்தி எடுப்பாங்க அந்த அக்குபஞ்சர். ஏன் அப்படின்னு கேட்டால், இங்கே தலைவலிக்குன்னு காலில் குத்திக்கிட்டு இருக்கீங்க, இங்கேருந்து நரம்பு அங்கே போகும், இங்கே நரம்பு சப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லுவார். புரியுதா? அப்போ உடம்புல இருக்கிற எல்லா நரம்பு எல்லா உறுப்புக்கும் சப்ளை ஆகுது. அப்போ பல்ல பிடுங்கன்னா கர்ப்பப்பைக்கு சப்ளை ஆகும், அப்போ குழந்தைக்கு பாதிப்பு உண்டாயிரும். அதனால் பல்ல மாசமாக இருக்கிறவங்களுக்கு பல்ல பிடுங்க மாட்டேன்னு சொல்லுவார் டாக்டர். ஏன் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயத்தில் இருக்கிற இந்த ஆத்மா தான் ஜீவன், இதுதான் உயிர்.
இந்த இந்த இருதயம் வந்து நின்று போச்சுன்னா லப்பட்டப்பட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஆள் நெஞ்சில் கதை வச்சு பாருங்க, டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது டப்பு நின்று போச்சுன்னா நீ நின்றுவ, சோழி முடிச்சு. அப்போ இங்கேருந்து என்ன பண்ணுது, எல்லா உறுப்புக்கும் சப்ளை ஆகுது. அப்போ இந்த வசனமாகிய இந்த வார்த்தையை இங்கே கொண்டு வந்தேன்னா, இங்கே கொண்டு வந்தது இங்கேருந்து உன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா உறுப்புகளுக்கும் நரம்பு மூலமாக அது சப்ளை ஆகும். அந்த சப்ளை ஆகும்போது அந்த உறுப்புகள் புதுப்பிக்கப்படும், அந்த உறுப்புகள் பலப்படும். அதுதான் வார்த்தை. அத்த வார்த்தை உள்ளே கொண்டு வரணும். அந்த வார்த்தை உள்ளே கொண்டு வந்து இறுதிய பலகைகளை எழுதி வைக்கணும். அடிக்கடி பேசணும். சுகவான் பெல்லவான் ஏசியும் தள்ளுபுள்ளால் சுகமாக இருக்கிறேன். எதுக்கு சொல்ல வைக்கிறேன்? வாதையர் கூட தனக்கு அது பொல்லாப்பு இருக்கிற ஏன் சொல்ல வைக்கிறேன்? வாதையை கூட தனக்கு அது பொல்லாப்பு எனக்கு நீரிடாது. அப்படின்னா என் வீட்டுக்கு நோய் வராது, எந்த பொல்லாப்பு எனக்கு வராது அப்படின்னு அறிக்கை பண்ணுறீங்க. அது வராது, அவ்வளோதான். அதுதான் பேச வைக்கிறது. எபிரேயர் 10:23 என்ன சொல்லுது? நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. அப்படின்னா உன் நம்பிக்கை பேசு, உன் உயர்வை பேசு, உன் அற்புதத்தை பேசு, அதிசயத்தை பேசு. அது உனக்கு அப்படியே நடக்கும். அவர் சொல்லிட்டாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், அதை நிறைவேற்றுவேன். நான் உனக்கு நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன் வாயை திறந்து நீ பேசு. எந்த வாக்குத்தத்தத்தை சொல்றாயோ, எந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுகிறாயோ, அந்த வாக்குத்தத்தம்படியே உனக்கு நான் நிறைவேற்றுவேன். அப்போ எப்போ நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, வாக்குத்தத்தத்தை நீ அறிக்கையிடும் போது, நீ பேசும்போது. அதான் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எபிரேயர் 10:23 நாம் நம்முடைய, எல்லாம் சொல்லுங்க, நான் என்னுடைய நம்பிக்கையை அறிக்கை இடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருப்பேன். வாக்குத்தத்தம் பண்ணினவர் எனக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க பிள்ளை இருக்குன்னா உங்க பிள்ளை மேல வாக்குத்தத்தத்தை வச்சு பேசி பாருங்க, நடக்கும். கவலையே படாதீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன். ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க. வார்த்தையால உலகத்தை உண்டாக்குனாரு, வார்த்தையால கடலை உண்டாக்குனாரு, வார்த்தையால கடலுக்கு அடியில் வாழ்ற திமிங்கலங்கள், மச்சங்கள், உயிரினங்கள், மனுஷனை போல சில மிருகங்கள், தலை மனுஷன் போல இருக்கும், ரெக்க இருக்கும், இதெல்லாம் கடலுக்குள்ள இருக்கு. பார்த்துக்கொள்ளுங்க. பார்க்க முடியாத காரியங்கள் இருக்கு கடலுக்குள்ள. இதெல்லாம் ஒரு படைப்பு, எல்லாம் ஒரு வார்த்தை உருவாச்சு. அப்போ ஒரு உலகமே உண்டாச்சுனா, அவர் சொல்ற வார்த்தையில உலகமே உண்டாச்சுனா, நீங்க சொல்ற வார்த்தையில உங்க தேவைகள் உண்டாகும், உங்க தேவைகள் உண்டாகும். இங்க கேட்கிற காரியம் உண்டாகும். அவர் படைப்பாளி. இங்க கேட்கிற காரியம் இந்த பூமியில இல்லாமல் இருந்தால், உனக்காக என் தகப்பன் உருவாக்கி உங்க கருத்துல கொடுக்கிற தேவனா இருக்கிறார். உருவாக்குற கர்த்தர். நீ கேட்கிற காரியம் இந்த பூமியில இல்லாம இருக்கலாம், கர்த்தர் உனக்காக உருவாக்கி சொல்லி, அவர் படைப்பாளி, உருவாக்குகிறவர், அழிக்கிறவர் அல்ல, உனக்காக உருவாக்குகிறவர். அல்லேலூயா. ஒரு வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குன்னா, கண்ணு எப்படி உண்டாகுது, காது எப்படி உண்டாகுது, வயிறு எப்படி உண்டாகுது, அது உங்களுக்கு தெரியாது. படைப்பாளி உருவாக்குறாரு. அதே போல தாங்க, உங்களுக்கு என்ன வேணும், வாயை திறந்து பேசி பாருங்க, அவர்களை கேட்டு பாருங்க, உருவாக்குவார். ஆண்டவரே எனக்கு ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுங்க. ஆண்டவர் 80 வயசு வரைக்கும் எனக்கு ஜீவனை தாங்க. ஆண்டவரே எனக்கு 80 வயசு. ஆண்டவரே எனக்கு 80 வயசு. ஒருத்தர் இப்படி தான் சொன்னாரா, நான் 80 வரைக்கும் இருப்பேன், 80 வயசுக்கு இருப்பேன், 80 வயசு இருப்பேன் சொல்லிக்கிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும். கரெக்டாக 80 வயசு பிறந்துச்சு போயிட்டா கொக்குன்னு அறிக்கை. ஏன்னா அவருக்கு 80 வயசு போதும், அதுக்கு மேலே வேணாம் ஜாமி இந்த உலகத்தில். அவனு முடிவு கட்டி 80 வயசு நான் போயிருமா, அதுக்கு எல்லாம் பண்ணிடுமா, 80 வயசில் போயிருவேன், நான் 80 வயசில் போயிருவேன், இப்படியே ஒரு நாளைக்கு 10 வாட்டி சொல்லுவார். கரெக்டாக 80 பிறந்துச்சு, பொக்குன்னு போயிட்டார், பெட்டி ஆயுதமாயிடுச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் இருக்க ஆசைப்படுறீங்களோ அத்தனை வயசு வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு பேசுங்க. அல்லேலூயா. ஆதியாகமம் 18:18 ஆதியாகமம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. கர்த்தர் சொல்ற, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் செய்ய போகிறதே, கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்ய போகிறதே, கர்த்தர் என் பிள்ளைகளுக்கு செய்ய போகிறதே எனக்கு மறைக்க மாட்டாரு, முன்னாடியே சொல்லிடுவாரு. நல்லா சொல்லுங்களேன், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்ய போற காரியத்தை அவர் செய்யறது, நல்லது செய்வார், கெட்டது செய்வாரா? அவர் எதுவும் கெட்டதுக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது, பலவீனத்துக்கு அவருக்கும் சம்பந்தம் கிடையாது. பலவீனத்தை முறியடிச்சவர். அப்போ அவர் என்ன செய்வார்? எல்லாம் செய்ய, என் குடும்பத்துக்கு கர்த்தர் செய்ய போறத முன்னக்கூடியே காட்டினார்.
ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் நண்பனை போல பேசினார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் ஒரு நண்பனை போல பேசினார். நான் ஆபிரகாம் சந்ததி, அவர்கிட்ட பேசினவர் என்கிட்ட பேசுவார். இங்கேங்களேன், ஒரு காரியத்தை தெரிஞ்சு கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லையா, ஏசப்பட்ட கேளுங்க. கற்பத்துக்கு நீ உண்டாகலையா, ஏசப்பட்ட கேளுங்க. ஊழியம் பண்ணணும் மாஞ்சியாக இருக்கா, ஏசப்பட்ட கேளுங்க. எல்லாமே அவர்கிட்ட கேளுங்க. அவர் உங்களோடு பேசுவார், பேசாமல் இருக்க மாட்டார். ஆபிரகாம் சந்ததி நம்ம. அப்போ நம்ம முப்பாட்டன்ட்ட பேசினவர் நம்மகிட்ட பேச மாட்டார், பேசுவாரா? யாக்கோபுட்ட பேசினாரா? யாக்கோபுட்ட என்ன பேசினார்? வனாந்தரத்தில் தலையில் கல்லை வச்சு படுத்தும்போது ஏணிய தரிசனத்தை காட்டி பேசினார். தாவீதுகிட்ட பேசினார், யோசேப்பிட்ட பேசினார், தானியேல்கிட்ட பேசினார், எல்லாத்தையும் பேசினார். அந்த சந்ததியிலே நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நம்மகிட்ட பேசுவாரா, பேச மாட்டாரா? சொல்லுங்க, பேசுவார். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட என்ன செய்யணும்? கேட்கணும். நீங்கள் கேட்கறது கிடையாது. ஜெபம் என்பது வேறு, துதி என்பது வேறு, வேத வசனம் என்பது வேறு, அவற்றை கேட்கறது வேறு. நீங்கள் துதிச்சுட்டு எப்படி சொல்லப்பட்டிருக்கு வேதம்? ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய சிந்தையும் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம் போட்டு நீங்கள் தேவையில் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆமோஸ் 3:7 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். புரியுதா? ஊழியக்காரர் சொல்லாம ரகசியத்தை வெளிப்பட ஒரு காரியத்தை என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். அல்லேலூயா. நீங்கள் தேவ பிள்ளைய அவர் செய்ய மாட்டார், சொல்லிட்டு தான் செய்வார். அப்படின்னா இது அவர் இப்படி சொல்லியிருக்காருல்ல, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, நான் செஞ்சால் சொல்லிட்டு தான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் கணவனுக்கு, என் மனைவிக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள் ஆண்டவரே. என் மகனுக்கு எப்போ வேலை கிடைக்கும் சொல்லுங்கள் ஆண்டவரே. என் மகளுக்கு எப்போ கல்யாணம் முடிக்கும் சொல்லுங்கள் ஆண்டவரே. எனக்கு எப்போ கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் சொல்லுங்கள் ஆண்டவரே. அல்லது வேறு எதுவும் நீங்கள் எனக்கு கொடுத்து திட்டமிட்டு வச்சுருக்கிறீங்களா? வேறு ஐடி கம்பெனியா, வேலை கவர்மெண்ட் வேலையா, வேலை போஸ்ட் ஆஃபீஸா, எங்கே எனக்கு நீங்கள் நியமித்து வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் முன்னாடி சொல்லிட்டீங்கன்னா அது தகுந்தாப்புல நான் ஆயத்தமாகிடுவேன் ஆண்டவரே. அது தகுந்தாலும் படிக்க வைப்பேன் ஆண்டவரே. என் மகளுக்கு ஐடி கம்பெனி பிஇ படிக்க வைக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஐஏஎஸ் படிக்க வைக்கிறேன் ஆண்டவரே. இப்படி பல படிப்பு இருக்கு ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது தகுந்தாப்புல என் பிள்ளையை காலேஜில் சேர்த்து வச்சு அந்த படிக்க வைக்கிறேன் ஆண்டவரே. நீங்க முன்ன கூட சொல்லுவேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அதனால சொல்லிருங்க ஆண்டவரே. இந்த ஆமோஸ்ல சொல்லியிருக்கீங்களே, எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபத்தில் நீங்க கேட்கும்போது கண்டிப்பா உங்களோட இடைப்படுவார். வாசிங்க தானியேல் 10:14. இப்பொழுதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிய பண்ணும்படிக்கு வந்தேன். உனக்கு தெரிய இங்க பாத்தீங்களா எவ்வளவு நல்ல வார்த்தை. ஜனங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன சம்பவிக்க போகுது தெரியப்படுத்தவே என்ன செஞ்சேன், வந்தேன் அப்படிங்கிறார். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ நல்ல இங்கே இருங்க, எல்லாம் கவனிங்க. நீங்கள் அங்கங்கே அலைய வேணாம். உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, உங்கள் வேலையை பற்றி, உங்கள் தொழிலை பற்றி, உங்கள் வியாபாரத்தை பற்றி எல்லாமே கருத்துட்ட கேட்கணும். பார்த்துக்கணும். ஆந்திராவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கார், ஜாக்சன் ஆபரான்னு நினைக்கிறேன். அவர் தொழில் ஆரம்பித்து பயங்கரமான கடன் பிரச்சனை மாட்டிக்கிட்டார். கடைசியில் சாகிறதுக்கு காட்டுக்குள்ளே போயிட்டார். காட்டுக்குள்ளே போனோன்னே கடைசியாக ஒரு ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொன்னார், நீ திருப்பி உன் இடத்துக்கு போ அப்படின்னார். அந்த இடத்துக்கு போனார். அவர் என்ன பண்ணார், நீ திருப்பி தொழில் ஆரம்பி அப்படின்ட்டு ஒரு கேக்கு கம்பெனியை ஆரம்பிக்க சொன்னார். அந்த கேக்கை எப்படி நீ செய்யணும், அந்த கேக்கில் என்ன ஃபார்முலா போடணும், என்ன செய்யணும் எல்லாம் ஆண்டவர் அப்படி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்தாராம். நோவாவுக்கு எப்படி பேலையை கட்டுறது சொல்லி கொடுத்தாராம். அந்த மாதிரி செஞ்சு வியாபாரத்துக்கு விட்டாராம். பார்த்துக்கொள்ளுங்க. ஏகப்பட்ட ஆர்டர். இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரன் என்ன செஞ்சுருக்கிறாரு மாதிரி நடந்த காரியம். அதனால் அங்கே வியாபாரம் பண்ணுற ஆளாக இருக்கலாம், தொழில் பண்ணுற ஆளாக இருக்கலாம், படிக்கிற ஆளாக இருக்கலாம். நீங்கள் குழம்பவே வேணாம். இன்னும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்க ஒன்றும் பதில் வரல அப்படிங்கிறது சொல்லவே வேணாம். அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன செய்வார், பேசுவார். ரைட், ஓகே. இப்போ கர்த்தர் உங்கள்கிட்ட உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் பிள்ளையை பற்றி, உங்கள் வியாபாரத்தை பற்றி, நான் வியாபாரம் பண்ணவா, தொழில் பண்ணவா, இந்த தொழிலை பெருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஏசப்பாட்ட நீங்கள் பேசலாம். ஏசப்பா உங்களுக்கு பதில் கொடுப்பார். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பார். பேசுவார். சொல்லுங்க, ஆபிரகாமோடு பேசினவர் என்னை குறித்து என்னோடு பேசுவார். யாக்கோபோடு பேசினவர் என் பிள்ளையை குறித்து என்னோடு பேசுவார். ஈசாக்கோடு பேசினவர் என் தொழிலை பற்றி என் கூட பேசுவார். இன்னைக்கு பேசி ஆவார்.
அப்படின்னா மகனே வெயிட் பண்ணு, நான் சொல்லித்தரேன் அப்படின்வார். இப்போ அவர் பேசுவதுக்கு நீ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க மார்க்கு 6:46. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படிக்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் பண்ணும்படி ஒரு மலை மேல என்ன செஞ்சாரு? ஏறினார். பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப இவர் ஜெபம் பண்ணி முடிச்சு மலை மேல ஏறின பிற்பாடு இயேசு அதிகமா தனி ஜெபம் பண்ணி இருக்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க. கூட்டு ஜெபம் வேற, தனி ஜெபம் வேற. அவர் மலை மேல ஏறி வந்து தான் அவர் சீசர்கள் என்ன செய்றாரு? தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பிளான் போடுறாரு. பிளான் போறதுக்கு முன்னால மலை மேல ஏறி தேவனோட உறவாடுறாரு. அதுக்கப்புறம் தான் பிளானு, அதுக்கப்புறம் தான் திட்டம், அதுக்கப்புறம் தான் சித்தம். புரியுதா உங்களுக்கு? அப்ப ஏறணும். எதுல ஏறணும்? ஒரு படி மேலே ஏறணும். தேவ பிள்ளைங்க, கடந்த ஆண்டு ஒரு படியில் நீங்க அந்த படியில் நிக்க கூடாது. 24 வருடம் வந்துருச்சு, இந்த படியில் நிக்கிறீங்க. அடுத்த படிக்கு நீங்க வரணும், அடுத்த படிக்கு மேலே ஏறணும். ஜெபத்துல ஒரு படி ஏறணும், மேல துதியில ஒரு படி மேலே ஏறணும், அன்புல ஒரு படி மேலே ஏறணும், சமானத்துல ஒரு படி மேலே ஏறணும், விசுவாசத்துல ஒரு படி மேலே ஏறணும், வேத வாசிப்புல ஒரு படி மேலே ஏறணும். படி மேலே ஏறிக்கிட்டே போகணும். அப்பதான் அவர் உங்களோடு இடைபடுவார், உங்களோடு பேசுவார், உங்களுக்கு திட்டத்தை சொல்லி தருவார், உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாரு. நீங்க இருந்த இடத்துல இருக்க கூடாது. ஒரு படிக்கட்டு ஏறுறீங்கன்னா மேலே போக போக தான் இந்த இடத்துக்கு குறிப்பிட்ட இடத்துக்கு போக முடியும். அதே போல உங்க வாழ்க்கையில அந்த படிக்கட்டு ஏறணும். ஜெபங்கிற ஒரு படிக்கட்டு, அதுல ஏறணும், அதிகமாகணும், இருந்த வண்ணமா இருக்கக்கூடாது. ஒவ்வொரு படி கடந்த ஆண்டு போய் அதான் 24 வருஷம் 23 போகாது, 25 போகும். அப்போ உங்க ஜெபத்தில் வந்து 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்கன்னா 1 மணி நேரம் ஜெபத்தை ஏறுங்க. 1 மணி நேரம் துதிச்சிங்கன்னா 2 மணி நேரம் துதிச்சு ஏறுங்க. நீங்க சமூகத்தில் உட்கார 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 அவர் உங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருவார். உங்களுக்கு பிளான் டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாரு. இப்படி இப்படி உன் பிள்ளையை இந்த வயசில் இப்படி வைக்க போகிறேன், உன் குடும்பத்தை இப்படி வைக்க போகிறேன், இங்கே போ, அங்கே போகாத, அவன்கிட்ட பேசு, அவன்கிட்ட பேசாத, இந்த ஊழியத்தை பண்ணி இந்த ஊழியத்தை பண்ணாத, இப்படி உட்காரு அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருவார். பேசுகிற தெய்வம். அந்நிய பாஷை பேசுவது பெரிய காரியம் கிடையாது, கர்த்தரோட பேசினாரா? துதிப்பது பெரிய காரியம் கிடையாது, கர்த்தரோட பேசினாரா? ஜெயிப்பது பெரிய காரியம் கிடையாது, கர்த்தரோட பேசினாரா? அண்ணாலம்மா ஆலயத்தில் மணிக்கணக்கு ஆலயத்தில் ஜெபிச்சாங்க, கர்த்தர் பேசினாரு. எஸ்ராஜ்யத்தை தூச்சாங்க 3 நாள், கர்த்தர் பேசினாரு. ஆபிரகாம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்தாரு, தாவீது விழுந்து கிடந்தாரு, யாக்கோபு விழுந்து கிடந்தாரு, பேசினார். எல்லாம் தேவனுடைய வார்த்தை கேட்டவர்கள், தேவனுடைய வார்த்தை கேட்டு நடந்தனால அவர்கள் எழுப்பினார்கள். அவர்கள் மரிக்கும் போது தரித்திரத்தை மறிக்கல, எல்லாமே பொண்ணும் பொருளோட சொத்து சுகத்தை மறிச்சார்கள். காரணம் என்ன? தேவனுடைய உறவாடுகிறவர்கள், தேவனுடைய பேசுகிறவர்கள். ஆபிரகாம் அந்த லோத்து குடும்பத்தை காப்பாற்ற பேசினார். பார்த்துக்கணும். இன்னொரு வசனம் இருக்கு, பார்த்துக்கொள்ளுங்க. மார்க் 6:48. மார்க் 6:48. அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால், காற்று அவர்களுக்கு இங்க இருக்க ஏசப்பா மலை மேல தனித்த ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கடல்ல என்ன செய்யறாங்க? பிரயாணப்பட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப தண்டு வலிக்குது, அது படகு அப்படியே கொந்தளிக்குது, கீழே விழுகிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த நேரம் பார்த்து மலை மேல ஏறி ஜெபிச்சுக்கிறத இயேசு இறங்கி வந்து அப்படியே கடல் நடக்கிறார். ஆபத்து, என் பிள்ளைகளுக்கு ஆபத்து என்று சொல்லி வந்து அந்த கடலையும் காற்றை என்ன செய்யறாரு? நிப்பாட்டுறாரு. பேதுரு அங்கே வந்து இறங்கி வர்றேங்கிறாரு. ஆனால் இறங்கி வரும்போது சூறாவளி கத்தரிக்குது, கடலை பார்க்குறாரு, கொந்தளிப்பை பார்க்குறாரு, மூழ்க போகிறாரு. அற்ப விசுவாசியை கையை தூக்குறாரு. புரியுதா? ஒரு முடிவு எடுக்கிறது எல்லாமே தேவ சமூகம் தாங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அது மாத்திரமில்ல, 1 ராஜாக்கள் 18:42-49 அந்த எலியா கர்மேல் பருவத்தில் மேலே நிற்கிறாரு. எலியா எங்கே நிற்கிறார்? கர்மேல் பருவத்து மேலே நிற்கிறார். அங்கிருந்து வந்து என்ன செய்யறாரு? கையளவு மேகம் பார், கடலை பார். கர்மேல் பருவத்திலிருந்து எலியா இறங்கி வர்றாரு, தேவ சமூகத்திலிருந்து இறங்கி வர்றாரு. இறங்கி வந்து பார், அந்த ராஜா பார்த்து சொல்றாரு, கையளவு மேகம் பார். அந்த கையளவு மேகம் பெருமலையை கொண்டு வருகிறது. மேகம் மேகம் இருட்டடைந்து விட்டது, பெருமலை வரப்போகுதுன்னு சொல்றாரு. நடந்தது. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எழும்புவதற்கு, பிரகாசிப்பதற்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. குடும்பத்தை கட்டுவதற்கு, பிள்ளைகளை வளர்ப்பதற்கு, தொழில் பண்ணுவதற்கு, வியாபாரம் பண்ணுவதற்கு, ஊழியம் பண்ண வேணாம் என்பதற்கு எல்லாத்தையும் உங்களுக்கு ஏசப்பா பேச ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் அவர் ரேம வார்த்தை கேட்க ரெடியாக இருங்க. கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எந்த காரியமானாலும் செய்யுங்க. அவர் சொல்லாமல் எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. புரியுதுங்களா? அதாவது கர்த்தர் சமூகத்தில் உட்காந்து கேட்டு கேட்டு செய்யும் போது தான் அற்புதம் நடக்கும். பார்த்துக்கணும், அற்புதம் நடக்கும், பார்த்துக்கணும், அதிசயம் நடக்கும், பார்த்துக்கணும். அதனால் தயவுசெய்து நீங்கள் வந்து துர்மார்க்கர் ஆலோசனைப்படி என்ன செய்யாதீங்க, நடக்காதீங்க. பாவியின் வழியில் நிற்காதீங்க. பரியாசக்கார உட்கார இடத்துல என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க. மேகமோட சாட்சி இருக்குது, எத்தனை சாட்சி இருக்குது, எத்தனை சாட்சி பைபிள் எழுதியிருக்கிறது, எத்தனை அற்புதம் இருக்கிறது. இதை பார்த்துட்டு நீங்கள் ஓடுங்க.
அவர் அற்புதங்களையும் அவர் அதிசயங்களையும் வாக்கி நியாய தீர்ப்புகளையும் நீங்கள் நினச்சிங்க, பேசுங்க, அது உங்களுக்கு நடக்கும். கர்த்தர் உங்களோடு ஈடுபடுவார், பேசுவார்.